வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பிப்ரவரி 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் மார்க்கெட் பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற முக்கியமான டேட்டாஸான இந்தியா விக்ஸ் டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி, அதே மாதிரி நமக்கு நிஃப்டி ஐடி, மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி ஜூனியர் இந்த இண்டெக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியோட ஒரு ஒரு கிளை பிரான்ச்சஸ் மாதிரி அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்தது 60 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 50லேருந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டியில் வந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ இன்னையோட மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு காலையில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் வரும்போதே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து தொடங்குச்சு. அண்ட் இந்த கேப் அப் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 70 பாயிண்ட் இருக்குது. அண்ட் இந்த 70 பாயிண்ட் நம்ம வந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே ஒரு பெஸ்ட் கெஸ் அண்ட் நம்ம எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு கேப் அப் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு நமக்கு வந்து மத்த டேட்டாஸ், அதாவது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி மட்டும் இல்லாம, நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்டோட டேட்டாஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நம்மளோட சென்சிபிள்ஸ்லேருந்து நமக்கு எஃப்ஐஎஸ், டிஐஎஸோட பொசிஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கன்சாலிடேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா நேத்தோட யுஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நேத்தோட யுஎஸ் மார்க்கெட் 3 இண்டெக்ஸஸுமே ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் கொடுத்துருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பாசிட்டிவ் மூவ் வந்து நேற்று வந்து யுஎஸ் மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக போகணும். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நமக்கு ஒரு கேப் அப் வந்தாலும் அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு போயிடுச்சு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நமக்கு இன்னைக்கு, அதாவது நிறையா பக்கம் நமக்கு வந்து சார்ட்டை நமக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எந்த இண்டிகேட்டர்ஸுமே இல்லைன்னா ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு பார்த்தோம்னா, ஈஸியாக சொல்லிடலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த இடத்துல இருந்து அழகாக நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் நமக்கு கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஈஸியாக சொல்லலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இந்த 150 பாயிண்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது. இந்த லைவ் மார்க்கெட்டில் என்னை பொறுத்தளவு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு ஒரு ட்ரேடிங் வியூ ஃப்ரீ அக்கௌண்ட்டோட சார்ட்டு. நமக்கு ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தன்ல. ஸோ தன்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். அப்போது நமக்கு தன்ல இருந்து நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறதோடதுலேருந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு மேக்ஸிமம் எங்கேருந்து எடுத்துருந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 11:33 இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து எடுத்துருந்ததுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதே இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சோம்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏறக்குறைய நமக்கு வந்து இந்த 11:31 இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து எடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் நமக்கு வந்து ட்ரேட் எடுத்துருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரைக்கும் 12.8 வரைக்கும் நமக்கு எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ட்ரேடிங்க்கான ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ அதிகபட்சம் இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்துருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இல்லை லைக் அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹோல்டிங் வந்து கஷ்டம் தான். ஏன்னா நம்மளோட ப்ரீமியம் வந்து அப்படியே டீகே பண்ணிரும். ஸோ அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தாலும் 80 பாயிண்ட்ஸ் தான் ஹோல்டு பண்ணியிருந்திருக்க முடியும். கண்டிப்பாக இந்த லெவலுக்கு மேலே யாராவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது லைக் லக்கில் ஹோல்டு பண்ணியிருந்தா ஓகே, யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஆனால் லக்கில் இல்லாமல், இல்லை சார் எனக்கு வந்து கரெக்டாக இது தெரியும், இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி நான் இவ்வளோ தூரம் 150 பாயிண்ட்ஸ் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடர்னே நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த அளவு தான் எடுத்திருக்க முடியும். ஆனால் அதே இது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடர் தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஒன்லி நமக்கு வந்து புட் ஆப்ஷனுக்கான இன்னையோட ப்ராஃபிட் மார்ஜினாக இருந்திருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அழகாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ அழகாக இந்த இடத்துல பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற ட்ரெண்ட் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு
இவ்ளோ தூரம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அழகா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நோ ட்ரேட் ஜோனா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல இந்த ஜோன்லேருந்து நம்ம வெளிய வந்துடக்கூடாது. கடைசியா அது இதுக்கப்புறம் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்ல மேபி இந்த இடத்துல நமக்கு ஒரு கால் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன்ஸ். ஸோ இந்த லாங் பொசிஷன் நமக்கு போலாம். பட் இருந்திருந்தாலும் இது வந்து VWAPக்கு கீழ தான் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து முன்னாடி நெறைய தடவ சொல்லிட்டே இருந்திருப்பேன். என்னன்னா இந்தியா விக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல VWAPக்கு கீழ தான் இருக்கு. ஸோ இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். அப்ப அந்த இண்டிகேட்டர் கீழ இருக்கும்போது, நான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஆ 2.7க்கே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான இண்டிகேஷன்ஸ் குடுத்துருச்சு. அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னன்னா, நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவும் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு பை சிக்னலுக்கான ஒரு முக்கியமான வாலடைலிட்டி சிக்னல் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஆனா இண்டிகேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னும் சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் புஷ் ஆயிட்டே இருக்கு. ஆனா நமக்கு வந்து 2.8லிருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பை சிக்னலுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த பை சிக்னலுக்கான இண்டிகேஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் வரும்போது, இங்கிருந்து நான் லாங் பொசிஷன் போவேன். அப்ப இந்த பொசிஷன் நமக்கு போச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஏறக்குறைய நமக்கு வந்து இவ்ளோ தூரம் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்ட ஹோல்டு பண்ண முடியும். ஒரு 70 பாயிண்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷன் சைடு நமக்கு ஒரு 70 பாயிண்ட் இருக்கும். அதே மாரி நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் சைடு அந்த பக்கம் நமக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ். இதுதான் 2 முக்கியமான ட்ரேட்ஸ் வந்து இன்னையோட மார்க்கெட்ல நீங்க நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்ல 2 முக்கியமான ட்ரேட்ஸ் வந்து இதுதான். ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வந்து 2:30லிருந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஹோல்ட் பண்ற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நமக்கு ஒரு 11:30லிருந்து கரெக்ட்டா ஒரு 2:40 ஒரு 40 நிமிஷம் இல்லன்னா ஒரு 35 நிமிஷம் ஹோல்ட் பண்ற மாரி. ஸோ இது 2மே ஏறக்குறைய ஒரு 70லிருந்து 80 பாயிண்ட்டுக்கான ப்ராஃபிட்ஸ் தான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வர ட்ராப்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலயும் தான் சைட்வேஸ் மார்க்கெட் எனக்கு புஷ் ஆயிட்டு இருக்கு. ஆனா மார்க்கெட் அது சைட்வேஸ் மார்க்கெட்ன்னு கெஸ் பண்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கு. ஸோ இதுதான் இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து லைன் மாரி இருக்கு. ஸோ அதே மாரி நான் வந்து எண்ட் ஆஃப் த டேல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்தியா விக்ஸ் கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அதாவது 2.8லிருந்து கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 2:30 வரைக்கும். இந்த ஒரு 20 நிமிஷம் நமக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கு. ஆனா நமக்கு இந்தியா விக்ஸ் என்ன காமிச்சு குடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி குறைஞ்சுகிட்டு வருது. ஸோ அப்ப கால் சைடு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு. அப்போ இந்த ஒரு இண்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கால் சைடு போகும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு நல்ல டேட்டாஸ் தான். ஸோ அது வந்து நெறைய பேர் வந்து ஈஸியா கவனிக்கிறது இல்ல. ஏன்னா இந்தியா விக்ஸ் வாலடைலிட்டி ஓகே ஒரு 13ல இருக்கு, 12ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது வந்து எப்படி ஒரு இந்தியா விக்ஸை ஈஸியா யூஸ் பண்ணலாம் அண்ட் இன்னையோட மார்க்கெட்ல இந்தியா விக்ஸோட யூஸ் என்னங்கிறது தான் நான் இன்னைக்கு கவனிச்சது. ஓகே. இப்ப நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன பத்தி வருவோம். அப்ப நமக்கு காலையில நமக்கு வந்து கேப் அப் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கேப் அப் கூடயே நம்ம வேற என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் எந்த எந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. அப்ப நேத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,650 அதே மாரி லோவஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,430. அப்போ 3 இண்டெக்ஸஸ்மே பார்த்தீங்கன்னா, நேத்தோட ஹை அண்ட் லோவ பிரேக் பண்ணல. லோவர் சைடு கொஞ்சம் வெளிய வெளிய போயிருக்கு. பட் கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான இண்டிகேஷன். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோவ வந்து இன்னையோட மார்க்கெட் கேப் அப்பே வந்தாலும், மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாம அதே ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். ஸோ அப்படிங்கிறனால அ நாளையோட மார்க்கெட்க்கு என்ன பண்ணலாம்னா, இன்னையோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து நாளையோட மார்க்கெட் போகும்போது ஃபர்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா, இந்த இன்னையோட ஹை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹைன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 25,560. ஸோ 25,560 இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இந்த பாயிண்ட்ஸ தான் பிரேக் அவுட் பண்ணும். ஸோ ஏன்னா இங்கிருந்து மார்க்கெட் அடுத்த லெவல்ல பிரேக் அவுட் பண்றதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெவல் இது. ஸோ அப்ப இதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு சொல்லலாம். ஸோ இத தான் வந்து யாரோ குரூப்லயும் கேட்டிருந்தாங்க. R1னா என்னன்னு? ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் இந்த பிரைஸ தாண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாரி மார்க்கெட்ல இந்த பிரைஸ தாண்டுறதுக்கு முந்தா நேத்து கஷ்டப்பட்டுச்சு. நேத்து கஷ்டப்பட்டுச்சு. அப்படிங்கிறனால மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் 1ம், ரெசிஸ்டன்ஸ் 2ம் இதான் ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2. அதே மாரி சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரே ரேஞ்சா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் ரேஞ்ச நம்ம என்ன பண்ணோம்னா,
இங்கிருந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். அதே மாரி நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோலேருந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்போ சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தும் இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் ரேஞ்ச் தான் இருக்கு. ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தோம்னா, ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். ஆனா ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவா போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் 25,560 கிராஸ் பண்ணணும். அடுத்து வந்து 25,650 கிராஸ் பண்ணணும். இதுதான் வந்து முக்கியமானது. அண்ட் பிரைஸ் ஆக்ஷன பார்க்கும்போது, இப்போதைய நிலைமையில மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா நாளைக்கும் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. ஒரு 12.2 12.4க்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கன்ஃபார்மா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைய இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல நமக்கு வந்து S&P 500 கொஞ்சம் டிலே ஆகி தான் ஸ்டார்ட் ஆகும். நாஸ்டாக்கும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா நமக்கு மார்க்கெட் டிலே. ஆனா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல இப்ப நமக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கான ஒரு நேரமா இருக்கும். ஸோ ஆக்சுவலி மார்க்கெட் வந்து இன்னும் தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு 24 1/2 மணி நேரம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 3 யுஎஸ் மார்க்கெட்டும் மார்க்கெட்ல இன்னும் ஓப்பன் ஆகல தான் சொல்லலாம். ஸோ அப்ப இன்னையோட யுஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்க்கும்போது நாளைக்கு காலையில பெட்டரா தெரியும். ஆனா இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு முக்கியமா 2 ஸ்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, HDFC. அண்ட் HDFC ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர்ல இருந்துச்சு. அதே மாரி நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவ் ஆகணும்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான புஷ் குடுக்கணும். அதே மாரி HDFC வந்து அட்லீஸ்ட் டவுன் ஃபால் ஆகாம ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளயாவது இருக்கணும். ஸோ இது 2ம் நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஏற்கனவே இருக்க பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன், அப்படி இல்லன்னா ஒரு சின்னதா ஒரு டவுன் சைட் புஷ் வரைக்கும் நமக்கு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் HDFC ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர், ஒரு கண்ணாடி மாரின்னு சொல்லலாம். ஸோ இது நடந்துச்சுன்னா அது நடக்கும்னு. ஸோ இது 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த இண்டெக்ஸஸ் நிஃப்டி ஐடி, நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப். இது 3மே பார்த்தீங்கன்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான ஒரு டவுன் ஃபால் இன்னைக்கு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்துச்சு. ஓகே. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு மிட் கேப் பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஆனா ஒரு கேப் அப்ல தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நிஃப்டி மிட் கேப்பும், நிஃப்டி ஸ்மால் கேப்பும். ஸோ நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு பார்க்கும்போது, ஒரு கேப் அப் இருந்துச்சு தான் சொல்லலாம். அந்த கேப் அப்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து 2 மார்க்கெட்டுமே குரோத் இல்ல. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஜூனியர். நிஃப்டி ஜூனியர்னா, இந்தியாவோட ஒரு டாப் 50 பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் எடுத்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நிஃப்டி 50யா கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப அதுக்கு அடுத்து 50 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதுக்கு இன்னொரு ஷார்ட்டான பேரு நிஃப்டி ஜூனியர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இப்ப நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருந்துச்சு. அப்போ எல்லா இண்டெக்ஸஸுமே நிஃப்டி ஐடி, நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி ஜூனியர் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அதை விட முக்கியமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. அப்போ வந்து ஒரு அப்வர்ட் புஷ் வரதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரியே நமக்கு டவுன்வர்ட்ஸ் புஷ் வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் எல்லா மேஜர் இண்டெக்ஸஸ்லயும் முடியும்போது, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் மூவ் ஆகும். அண்ட் இது வந்து நான் ஏன் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்றேன்னா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட அப்வர்ட் ட்ரெண்ட் போட்டுச்சு. ஒரு லோவர் ட்ரெண்ட் அப்படியே இங்கே ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து பார்க்கும்போது நிஃப்டி ஐடி வந்து நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு இன்னையோட ஓப்பனிங் பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ் மாரி இருந்தாலும், ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, மார்க்கெட் வந்துட்டு அப்படியே கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. அதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்சிடரேஷன். ஸோ நாளையோட மார்க்கெட் நமக்கு யோசிக்கும்போது, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் தான் இப்போதைய நிலைமையில இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும், அதே மாரி நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் டேட்டாஸும் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 2 டைரக்ஷனுக்கான மூவ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கணும். நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழ தான் போகும். நாளைக்கு வந்து மார்க்கெட் மேல தான் போகும்னு இருக்கக்கூடாது. ஸோ 2 நாளுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போனா, எதுவரைக்கும் நீங்க பொசிஷன் எடுக்கணும், எப்படி நீங்க ப்ராஃபிட்ஸ் பார்க்கணுங்கிறத ஒரு ஐடியா டெவலப் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.